முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையிலேயே கட்ட பஞ்சாயத்து ஊழல் அத்துமீறல் நடந்துள்ளதாக பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கே புகார் அனுப்பியிருக்கிறார். முதல்வர் பிறந்த ஊரிலேயே நிகழ்ந்துள்ளதாக புகார் கூறப்படும் கட்ட பஞ்சாயத்து குறித்து பார்க்கலாம். திருவாரூர் அருகே உள்ள கீழவாதுக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் மனோகரன் பந்தல் ஷீட் வாடகைக்கு விடும் தொழில் செய்து வருகிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக வண்டாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த திமுகவைச் சேர்ந்த கவியரசன் என்பவர் 90 தகர ஷீட்டுகளை வாடகைக்கு எடுத்திருக்கிறார். ஆனால் சொன்னபடி வாடகை தராமலும் தகர ஷீட்களை திரும்பி தராமலும் இழுத்தடித்து வந்திருக்கிறார். இதனால் பாதிக்கப்பட்ட மனோகரன் இது தொடர்பாக திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கடந்த ஜனவரி மாதம் முதல் பல தடவைகள் புகார் மனு அளித்திருக்கிறார். இந்த புகார் மனு தொடர்பாக திருவாரூர் தாலுகா காவல்துறை உதவி ஆய்வாளர் மணிமேகலை இருதரப்பையும் அழைத்து கட்ட பஞ்சாயத்து செய்திருக்கிறார். அப்போது கவியரசனிடமிருந்து தகர ஷீட்டுகளையும் 70,000 ரூபாயையும் பெற்றுக் கொண்டதாக மனோகரனிடம் எழுதி வாங்கியதாக கூறப்படுகிறது. அந்த பேப்பர் ஃபார்வர்ட் ஆகி திருவாரூர் தாலுகா ஸ்டேஷனுக்கு வந்துச்சு. 2 பேரும் நாங்க விசாரிச்சு கட்ட பஞ்சாயத்து மாதிரி பேசி நான் பணத்தை பெற்றுக் கொண்ட மாதிரியும் சீட்டையும் பெற்றுக் கொண்ட மாதிரி என்கிட்ட எழுதி வாங்கினாங்க. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் சீட்டு தான் தவிர பணம் வரல. தகர ஷீட்டுகளை மட்டுமே கவியரசன் ஒப்படைத்த நிலையில் பணத்தை தராததால் மனோகரன் சென்று கேட்டபோது திருவாரூர் தாலுகா காவல் நிலையத்தில் பணத்தை ஒப்படைத்து விட்டதாகவும் மீண்டும் வந்து பணத்தை கேட்டால் குடும்பத்தோடு தற்கொலை செய்வதாகவும் கவியரசனின் மனைவி மிரட்டியிருக்கிறார். இதையடுத்து மனோகரன் திருவாரூர் தாலுகா காவல் நிலையத்திற்கு சென்று பணத்தை கேட்டபோது பணம் கேட்டு வந்தால் அவர் மீது வழக்கு போடுவதாக போலீசார் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. கொடுத்த புகாருக்கு கட்ட பஞ்சாயத்து நடத்தி பணத்தையும் வாங்கிக் கொண்டு தராமல் போலீசார் நடந்து கொள்வது குறித்து முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு மனோகரன் புகார் அளித்திருக்கிறார். காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதல்வரின் துறையிலேயே, அதுவும் அவரது சொந்த ஊரான திருவாரூரிலேயே